ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த சாந்தன் உட்பட 7 பேர் 2022 விடுதலை செய்யப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் சாந்தன் அவர்கள் தற்போது காலமாகியுள்ளார். தீவிர சிகிச்சை பிரிவில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தற்போது காலமாகியுள்ளார். அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், தற்போது சாந்தன் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகியுள்ளார். இத்தொடர்பான முழு விவரம் என்ன? முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருந்து கடந்த 2022 ஆண்டு விடுதலையான சாந்தன் கடந்த ஒரு மாதமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதாவது கடந்த 2022 நவம்பர் 11 சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு திருச்சி அகதிகள் முகாமில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி 24 அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு 2 நாட்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. கல்லீரல் பாதிப்பு அதிகமாக இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கடந்த ஜனவரி 27 அனுமதிக்கப்பட்டிருந்தார். அன்று முதல் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவருக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவ குழுவினர் தீவிரமாக கண்காணித்து சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று அவர் இலங்கைக்கு செல்லவிருந்த, அதாவது சிகிச்சை முடிந்து இன்றைக்கு இலங்கைக்கு செல்வதற்காக விமான டிக்கெட்டுகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை 7:50 மணிக்கு அவர் சிகிச்சை பலனின்றி இறந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவரது விருப்பப்படியே அவரது உடலானது இலங்கையில் அடக்கம் செய்யப்படும் என அவரது சகோதரர் தற்போது தெரிவித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முறைப்படி அவரது இறப்பானது அவரது சகோதரர் அறிவிப்பார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.